Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா லாக்டவுன் மர்டர். இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாக்டவுன் மர்டர் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ரைட்டர் மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கனா ரவி ஆனந்த், ஸ்ரீனிவாசன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கனா நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா தான் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டதா சொல்லி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. பட் அங்கே வேற ஒரு ஆள் இறந்து கிடக்குறாங்க. தான் பண்ணாத கொலைக்காக பழி ஏற்றுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக சரண்டாரு, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அவர் சொன்ன மாதிரி ஒரு மர்டர் பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட யூடியூப் லைவ்ல இருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ்ல என்னென்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக ரொம்ப சிம்பிளான ஒரு டோனில் தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் திரும்ப எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே அந்த அளவு ஹை அண்ட் வா மூமெண்ட் கிரியேட் பண்ணல. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக சிம்பிளாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த அளவு இம்ப்ரெசிவான டோனில் இல்லாமல் தான் போச்சு. டெக்னிக்கலாக ஒகேஷன் மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.25 மணி நேரத்துக்குள்ள நரேட் பண்ணியிருந்தாலும் அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியன் இருந்துச்சு. மூவியில் நோட்டபிளாக அந்த ஹை அண்ட் வா மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. மூவியோட மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நரேஷன் தான் சொல்லுவோம். அந்தளவு எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவான டோனில் இல்லை. லாஜிக் ரீசன், ஃப்ளாஷ்பேக், எமோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லி எதுவுமே டச்சிங்காக கன்வென்ஷனலாக இல்லாமல் போயிடுச்சு. அதை தாண்டி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்கிறேன். ட்ரக் யூசேஜ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, தான் உருவாக்கின கற்பனை கதையவே ஒரு ரைட்டரோட வாழ்க்கையில் வந்து பூந்து ஒரு சம்பவம் பண்ணுதுங்கும் போது அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு. மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமாவில் ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்டில் வேற லெவலில் என்கேஜ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எதுவுமே அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லாமல் தான் போயிடுச்சு. சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல டோனும் ஸ்பேஸும் இருந்தாலும் அதை ப்ராப்பராக இவங்க யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டாங்க. கேரக்டரைசேஷனு, கண்டென்ட்டு, கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனாக இருந்துச்சு. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட யூடியூப் லைவ்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். லாக்டவுன் மர்டர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.